Hi cuties and friends, welcome to mariyo crafty Tamil channel. இன்னைக்கு வீடியோல வேஸ்டா போற பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் செய்யலாம். அது ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யறதுங்கிறது காமிக்க போறேன். அதுவும் பேப்பர் கிராஃப்ட் வச்சு நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்கு தேவையானது இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி நான் வந்து இப்போ சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அளவிலான அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 20-50 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இல்லை A4 ஷீட்டே நம்ம கலர் பேப்பர்ஸ் இருக்குது, ஸோ அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பீஸ் எடுத்துட்டேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ண இடத்துல நம்ம ஸ்டாப்லர் பின்னு போட போகிறோம். இப்போ இது ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டதும் இது ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியுது. அதுக்காக தான் இப்படி நம்ம எல்லா பீசஸையும் இதே மாதிரி சேமாக வந்து பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்க போகிறோம். அதில் வந்து நம்ம அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து ஒரு மார்க்கிங்ஸ் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு மார்க் மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே லைனாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம எதாவது ஸ்கெட்சு வச்சுட்டு நம்மளாம் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டு அதே மாதிரி சிசர்ஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அந்த கோடை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸஸ் பீசஸ் அது மாதிரி ஒழுங்காக கட் பண்ணலன்னா கூட அது மாதிரி மேலே வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ண போகிறோம். சும்மா கொஞ்சம் இடம் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம லைனாக வந்து கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக அப்படி வரலன்னா கூட ஸ்கேல் வச்சு முதல்ல இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம அப்படியே பக்கத்தில் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி சேமாக வந்து நம்ம இன்னொரு பாட்டிலையும் இதே மாதிரி சேமாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு 2 பாட்டில் தேவைப்படுது. எல்லா பீஸையும் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் கட் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ ஒன்றும் இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது திருப்பி அடுத்த அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிப்பு அந்த மாதிரி பண்ணுறோம். இடையில ஒன்று விட்டுக்கலாம். விட்டு பண்ண போகிறோம். இப்போ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். நல்லா நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சேம் இதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் எடுத்துட்டோம். ஒரு பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே விரிச்சு விட்ருக்கோம். ஒன்று தனித்தனியாக பண்ணலை, ஒன்று விட்டு பண்ணலை. ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம அந்த லாஸ்ட்டில் வந்திருக்க அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இதை வச்சு ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஃபெவிகாலில் கூட பண்ணலாம். ஸோ க்ளூலையும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சீக்கிரம் முடிக்கணுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஒன்றா எடுத்து நம்ம இது மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறோம். அப்படியே ஒவ்வொரு ட்ரிப்பாக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்ட்ரிப்பும் அதே மாதிரி தான். ஒன்று உள்ளே பேஸ்ட் பண்ணுறோம், இன்னொன்று வெளியே பேஸ்ட் பண்ணுறோம். இது மொத்தமாகவே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே வந்து ஒரே லைனில் தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து ஒன்று உள்ளே ஒன்று வெளியேன்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். மேலே இருக்கிறது மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம நிற்க வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரிப் அது.
அதுலேயும் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய அழகான கிராஃப்ட் ரெடி. இது ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுறோம். அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில் தான். இது ஏற்கனவே நம்ம வீடியோஸ் காமிச்சிருக்கோம், அது எப்படி பண்ணுறதுங்கிறது. பார்க்காதவங்க போய் இப்போ நம்ம குட்டீஸ் கிராஃப்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். சாரா தமிழ்ச்செல்வி அழகான பென் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரனஞ்சியா அவங்களும் வந்து அழகான ஹோம் டெக்கர் ஒன்று பண்ணியிருக்காங்க. எழின்றவங்க ரெசின் வச்சு அழகாக ஒன்று செஞ்சுருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக 3 பேரையும் பாராட்டுறோம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரியோ கிராஃப்டி தமிழ் சேனலுக்கு